ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு இந்த இயரில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ அதான் பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அதாவது அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக எழுதணும். மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் எதுன்னு பார்ப்போம். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், இது சரியில்லை. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், ஸோ இதுவும் வராது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், இதுதான் சரியான ஆன்சர். ஸோ மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில், அது வராது. ஸோ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகரவரிசை. ஸோ ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவை. ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ அகரவரிசை உயிர்மை எழுத்துக்கள் இதுதான் நம்ம பார்த்தாலே போதும். காணாச்சா வாய்ப்பாடு பார்த்துட்டு போனாலே இந்த கொஷினெல்லாம் அடிச்சிடலாம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அன்பு, ஆடு, இரக்கம். ஸோ அ, ஆ, இ, ஈ, ஊ தான். ஓகே, தேங்க்யூ.